ஆளுங்கட்சி மீதான தவறுகளை மறைப்பதற்கு இப்படி ஒரு நாடகம் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பாஜக வைக்குது. இது என்ன ஆளுங்கட்சி மேல குற்றச்சாட்டு? இப்ப என்ன சொல்லுங்க, சொல்லி ஏதாவது பண்ணுங்களா? இப்போ ஏன்னா போராட்டம் நடத்துங்க, ஆளுங்கட்சி இந்த தவறு செய்யுதுன்னு சொல்லுங்க. அதனால என்ன இருக்கு? அதை சொல்றதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அசம்பிளி நடந்துட்டு இருக்குல்ல, புது விளையாடுங்களா, எல்லா தப்பையும் சொல்லுங்க, எடுத்து வாக் அவுட் பண்ண சொல்லுங்க. உங்க எம்எல்ஏ சார் தவறு நடக்குது, இந்த பட்ஜெட் சொன்னாங்க. யாருங்க பட்ஜெட்டை பத்தி பேசுறா? வெறும் எப்ப பாரு அதிமுக, அதை விட்டீங்கன்னா செங்கோட்டையன் இந்த தகராறை பத்தி பேசுறது, இல்லைன்னா வேற ஏதாவது பேசுறது. யார் பேசுறா? பையன் நீங்க பேசுங்க. பாரதிய ஜனதா கட்சி உள்ளதான், நீங்க தான், உங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் தான் இருக்காங்கல்ல அசம்பிளியில, அவங்க 4 பேர்த்து விட்டு பேச சொல்லுங்க, வாக் அவுட் பண்ண சொல்லுங்க. அவங்க நேற்று சிரிச்சுட்டாங்கன்னு அது வேற ஒரு கலாட்ட அசம்பிளி விட்டாங்க. அது உண்மை. அந்த பினான்ஸ் மினிஸ்டர் பேசுறப்போ சிரிச்சாங்கன்னு அது ஒரு. என்சிசில நேஷனல் கேடட் காப்ஸ், அதுல 11 வார்த்தை இருந்தது ஹிந்தியில. அந்த 11 வார்த்தையை ஹிந்தியில் இருக்குன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் எடுத்தீங்க. அதனால இதையும் நீக்கி அது ஆங்கிலத்தில் இருந்தால் மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு பெருந்தகை அண்ணா முதல்வராக இருந்த பொழுது அப்போது இருந்த பிரதமர் இந்திரா காந்தி கடிதம் எழுதுகிறார். அப்ப உடனடியா பிரதமர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் தான் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம், அந்த 11 வார்த்தை என்பது இருந்து விட்டு போகுது ஏன்னு சொல்லி திருப்பி பிரதமர் இந்திரா காந்தி கடிதம் எழுதுகிறார்கள். அதற்கு பேரறிஞர் அண்ணா திரும்ப எழுதுகிறார், முழுவதுமாக நாங்கள் மன திருப்தி அடைய வேண்டும் என்றால் அந்த 11 எடுப்பதில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆகவே 11 நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும். நாங்கள் முழு மனதார அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நன்றி சொல்கிறோம். விடல, இந்த 11 எடுக்கிற வரைக்கும் விடல. ஆக தொகுதி போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி சார் வரும்? எண்ணிக்கை எப்படி கிடைக்கும்? ஒரு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில் ஒரே முடிவிலே முடிவெடுத்து அது மக்கள் ஓட்டு போட்டு ஒரே முடிவை எடுத்து அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதுதானே பயம் வருது அங்க இருக்க கட்சிகளுக்கு. இந்த காங்கிரஸ் ஆர் பிஜேபி அதுக்கு அப்புறம் போய்க்கலாம், அதுக்கு பண்ணலாம். ஆகவே 39 பேர் ஒரே மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. எப்ப பாரு இதே வேலையா இருக்கு தமிழ்நாட்டில். எதிர்ந்த டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே எந்த கட்சியா இருக்கட்டும், 37 வருது, 39 வருது, 39 சீராவது இன்னொரு கட்சிக்கு. ஒரே முடிவோடு இருக்கிறார்கள் இவர்கள். தானே கோபம் வருது இவங்களுக்கு. அதை குறைப்பதற்கு வழியை தேடுகிறார்கள். ஏன்னா ஜெயிக்க முடியல.